அழைத்து செல்வாயே. அப்போ நீங்க எருமகடா வாகனத்தில் ஏறி சென்றீரே, அந்த எருமகடா வாகனம் எங்க சொல்லுங்க? எங்க விட்டு? ஐயோ, நாரதர் சொன்னார்னு உருவத்தை மாத்திட்டு வந்துட்டோம். எங்க அண்ணன் எருமகடாவில் போவாரு. சரி ஆகட்டும். அந்த எருமகடாவா நாங்க எதுக்கு போறேன்? எதுக்கு போனேன்? ஏற்கனவே அறக்கடவுளா இருந்தேன். இப்ப முழு கடவுள் என்று பட்டத்தை அங்க சிவனை கோடி தவ செய்த போனேன். அங்க பூஜை செய்யற இடத்த இந்த எருமகடை வச்சிருந்தா ஒழுங்கா நிக்குமா? அதனால் மற்றவை மேய்ஞ்சுமேனு ஏரியில விட்டு ஏரியில சித்திரை மாசம் கட்டி வெயில் அதனால சந்தேகப்படுறேன்னு கேக்குறீங்களா? இந்த வலது கையில பாசக்கயிறு ஆயிரம் மக்கள் உயிரை பிடிப்பதற்கு பாசக்கயிறு கையில மாட்டிருப்பீங்க. அந்த கரத்தில் உள்ள பாசக்கயிறு எங்க விட்டு வந்தீங்க? அப்ப நீ என் கணவர் இல்லை. அப்படியும் என்ன நம்பவில்லையா? அப்புறம் பாரு, இவன் கரெக்டா தான் சந்தேகப்படுறா பத்தியா? சரி சோலை அப்படின்னு இல்ல மரியாதை சரி ஆகட்டும். மாட்டை ஏரியில் விட்டு வந்தேன்னு சொன்னாங்க, காலை வாகனம். அந்த வாகனத்தை சும்மா விட்டு என்ன ஆகுது? அதனால் இந்த பாச கயிறு கயிற்றுல கட்டி விட்டு வந்து மாட்டுல கட்டி தாம்பு கயிறு விட்டு வந்துருக்கிறேன். அப்படியா? அப்படிதான் உங்க கரத்தில் உள்ள எப்பவுமே சூலாயுதம் காலை மாலை தவறாமல் உறங்குகிற நேரத்தை விடுத்து எந்த நேரமும் கரத்தில் சூலாயுதம் இருக்குமே, அது எங்க? அப்ப நீங்க என்ன Adi kama miri wadana di kama tuze mama ye. மரியாதையா சொல்றேன், என் கணவர் தானே. சரி, அப்ப அந்த சோளத்தை எங்க வச்சு பதில் சொன்னா நீங்க சரி ஆகட்டும். காலை வாகனத்தில் ஏறியில் விட்டு அந்த பாச கயிற்றை கயிற்றுல போட்டு வந்தோம். அது அப்படியே விட்டு வந்தா அடுத்த கொல்லி போச்சுன்னா கொல்லி கட்டு மேஞ்சு ஏதாவது. அதனால் இந்த கரத்தில் இருக்கக்கூடிய சோளமாகப்பட்டதை இதோ மொளை குச்சாக அடித்து குச்சிக்கு பதிலா அந்த பாச கயிறு நாட்டி கட்டி போட்டு வந்திருக்கிறேன். சரி, மாட்டை கட்டிட்டு வந்தீங்க. வெயில் தாங்களே, வெப்பம் அதிகமா இருக்குது.
எத்தனை மாசம் கத்திரி வெயில் அதாவது எருமகடாவை ஏரியில விட்டு வந்த தண்ணியில கொஞ்ச நேரம் குளிர்ச்சா ஆமா இல்லையா உடம்பு சூடு தண்ணிட்டு விட்டு வந்தீங்க பாசகைங்கன்னா மாட்டை கட்டினான்றீங்க அந்த சோலாயுதங்கன்னா மாடு எங்கேயாவது ஓடி பதில் ஆமா அதுக்கு பதிலா பூமியில நாட்டி மாட்டை கட்டி வந்திருக்குன்னு சொன்னீங்க உங்க கண்ட கோடாரி அண்ணா எங்க வீட்டு அண்ணா உங்க கையில் உள்ள கண்ட கோடாரி எங்க வீட்டு அண்ணா எப்படி கண்ட கோடாரியும் கரெக்ட்ல இருக்கும் இருக்குண்ணா அந்த கண்ட கோடாரி எங்க அப்படியே புருஷன்ல அலையே ஒன்றினை கூட ஒளி வீசுதே தங்கத்திலையே அலையே ஒன்றினை கூட ஒளி வீசுதே தங்கத்திலையே ஒன்றினை கூட கவி பாடுதே தங்கத்திலையே ஒன்றினை கூட ஒளி வீசுதே கெண்ட கோடாலி எங்க விட்டு வந்தீங்க அங்க பூஜை செய்யற இடத்துல கோலை எல்லாமே எடுத்து செய்வா அதனால் காலை என்னுடைய ஆசையால என்னுடைய மரத்துல வச்ச மாதிரி வச்சுட்டு விட்டு மனைவி காத்துட்டு இருப்பானே என்னுடைய ஆசையால மரத்துல கொத்தி விட்டு வந்துட்டீங்களா ஆமா நான் உன்னோட நினைப்பா உன்னோட ஏகதான் உங்க கணக்கு பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் எப்பவுமே மாநில மக்களுக்கு ஆயுள் கணக்கு முடிந்துட்டதா இல்லையா என்பதை உங்க சித்ராபுத்திரன்கிட்ட இருந்து படிச்சு பார்க்க சொல்லுங்களே அந்த கணக்கு நோட்டு எங்க எல்லாருக்கும் தெரியும் உனக்கும் நான் மனைவி தானே கணவர் தானே அந்த கணக்கு நோட்டு எங்க இவ பதில் சொல்லாது என்ன விட மாட்டாப்புல இதோ கருத்திலே இருக்கக்கூடிய ஆனால் இதோ உருவத்தை மாற்றி வந்தோம் ஆறு வார்த்தை கேட்டு எனக்கென்று தேவனால் நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது திருமணம் தான் செய்யவில்லை கால வாகனம் எங்க என்றால் அங்க ஏரியில விட்டு வந்தேன் பாசக்கயிறு எங்க என்றால் சூளம் எங்க என்றால் இதெல்லாம் பதில் சொல்லிட்டோம் கோடாலி வச்சிருப்பீங்களா எங்க இதுக்கும் பதில் சொல்லிட்டோம் இந்த புவியாரத்திலே யாருடைய கலைக்கு முடிந்து விடுமே என்று ஒரு புஸ்தகம் இருக்குது அல்லவா அந்த புஸ்தகம் அதற்கு யோசனை இல்லாம இருக்கும் அந்த புஸ்தகமானது கலைக்கு புஸ்தகம் எங்க இருக்கு தெரியுமா என் அருகாமையில இருக்கக்கூடிய சித்ராபுத்திரமிடம் ஒப்படைத்தீங்க சென்று விட்டு அந்த முக்கண்டார பரமக்கடவுளை கோரி அருளான தவம் இருந்தேன் ஏனென்றால் அறக்கடவுளாயிருந்த இந்த பிரம்மதேவன் யமதர்மன் குருக்கடவாளும் என்று சித்ராபுத்திரமிடம் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ஆசையினால என்னுடைய ஞாபகத்தால் சித்ராபுத்திரங்கிறதையே அந்த சித்ராபுத்திரங்கிறதையே ஒப்படைத்து விட்டு உடன்ட்டீங்க மனைவி காத்துட்டு இருப்பாரு அழகில் மறைந்து அந்த சித்ராபுத்திரர்
பாரு. ஆமா. அப்ப அந்த சித்ராபுத்திரனை எங்க விட்டுட்டு வந்தீங்க? சரி, இது கேக்குற நியாயம். இதோ காலை வாகனத்தை ஏறியில விட்டு வந்தேன் அல்லவா? ஆமா. அதற்கு அது அப்படியே விட்டு வந்தா எங்க மேஞ்சிச்சுனா எங்க ஓடிச்சுனா ஓடி விடுவோம். அதனால் சித்ராபுத்திரனை காவலுக்கு வைத்திருக்கின்றேன். அந்த எருமகடா வாகனத்துக்கு காவல் வை. காவல். அப்படிங்களா? இப்படி ஆள் வந்து சார் நான் பதில் சொல்லிட்டேன். அப்படியா? உண்மையாகவே நீங்க சொல்வதெல்லாம் உண்மையா? நான் உன் கணவன் தான். அப்படிங்களா? ராஜா, அப்ப நீங்க தான் என் கணவரா? ஐயா ஏ ராஜா, அப்பவா, எனக்கு முந்தானி சேலையும் முன்னாடி